ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். இப்போ உலகம் பூராவும் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் 2024 ஒலிம்பிக்ஸ். ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு களத்தை ஒருத்தர் அடையணும்னாவே அதுக்கு உடல் வலிமை மட்டுமல்ல, பெரிய மன வலிமையும் மன உறுதியும் தேவைப்படக்கூடிய ஒரு களம் ஒலிம்பிக்ஸ். ஸோ அந்த ஒலிம்பிக்ஸில் போய் ஜெயிச்சவங்கன்னு இல்லாமல் அந்த ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போய் சேரதே ஒரு பெரிய வெற்றி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒலிம்பிக்ஸ் வீரர்கள்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கக்கூடிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மெல் ராபின்ஸோடைய ஆர்டிக்கிளை அடிப்படையாக வச்சு இன்றைக்கி நாம் பேச போகிறோம். இந்த ஒலிம்பிக்ஸ் வீரர்கள்கிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய முதல் பாடம் விஷுவலைசேஷன் ஆர் மென்டல் ரிஹர்சிங் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொல்லணுன்னா மனதுக்குள்ள அந்த விளையாட்டை திரும்ப அவங்க காட்சிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இது அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு உளவியல் பயிற்சி. ஸோ அந்த விளையாட்டுக்கான அவங்க பயிற்சியை எடுக்கும்போது உடல் ரீதியாக மட்டும் அதை பயிற்சி பண்ணாமல் மனதளவுலையும் அதை பயிற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த சமீபத்திய ஒலிம்பிக்ஸில் அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டீவன் நெடரோசிக், ஸ்டீவ் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் வீரர். ஜிம்னாஸ்டிக்ஸ்லேயும் கூட குறிப்பாக ஒரு விளையாட்டு பாமல் ஹார்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இவர் ஒரு நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் இவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அந்த பாமல் ஹார்சிங் இவருடைய திறமையினால் இந்த அமெரிக்கன் டீமே அவங்களோட ஜிம்னாஸ்டிக்ஸ் டீமே ஜெயிச்சிருக்காங்க. சரி, இவரை பற்றி நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பிறவிலே ஒரு பிரச்சனை. அதாவது இவருக்கு டெப்த் பர்செப்ஷன் கிடையாது அப்படிங்கிறாங்க. டெப்த் பர்செப்ஷன்னா என்னென்னா, இப்போ நான் இங்கேருந்து பார்க்கும்பொழுது எந்தெந்த பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத என்னால் கணிக்க முடியுது இல்லையா. ஸோ இந்த மைக் என் முன்னாடி இருக்குது, கேமரா அதுக்கு பின்னாடி இருக்குது, அந்த லைட் அதுக்கும் பின்னாடி இருக்குது, அதுக்கும் பின்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது, கணிக்க முடியுது, எது முன்னாடி இருக்குது எது பின்னாடி இருக்குன்னு. ஆனால் இந்த டெப்த் பர்செப்ஷன் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லா பொருட்களும் கண்ணுக்கு தெரியுமே ஒழிய எது எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத இவங்களால கணிக்க முடியாது. ஸோ ரோட்டில் கூட ஒரு வண்டி வரும்பொழுது அந்த வண்டி எவ்வளோ வேகமாக வருது, தனக்கு பக்கத்தில் வந்துடுச்சா இல்லை தூரமாக வந்துட்டுருக்கா அப்படிங்கிறத இவங்களால கணிக்க முடியாது. அதனால் ஸ்டீவுக்கு டிரைவர்ஸ் லைசன்ஸ் கூட எடுக்க முடியல. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவரோட கண்கள் வெளிச்சத்துக்கு கொஞ்சம் ஓவர்லி சென்சிட்டிவ். அதிகமான வெளிச்சத்தை அவரால் பார்க்க முடியாது. அதிகமான சூரிய வெளிச்சத்தையும் பார்க்க முடியாது. அதிகமாக ஜிம்மில், ப்ளே கிரவுண்டில், இந்த இன்டோர் ஜிம்லெலாம் இருக்கக்கூடிய பெரிய அந்த வெளிச்சம், லைட்டு வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அதையும் அவரால் எதிர்கொள்ள முடியாது. ஸோ இந்த மாதிரி 2 பிரச்சனைகள் அவருக்கு பிறவியிலே இருந்த பொழுதும் அவர் காலேஜ் வரைக்கும்லாம் போய் படிச்சிருக்காரு. அவருக்கு ஜிம்னாஸ்டிக்ஸில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம். ஆனால் போக போக அவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த 2 பிரச்சனைகளும் இருக்கிறதுனால அவரால் ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸில் ஆல்ரவுண்டராக வர முடியாது, எல்லா விஷயத்தையும் அவரால் பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு எது வருதோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பாமல் ஹார்சிங்கிற விஷயம் மட்டும் அவரால் நல்லா பண்ண முடியுது. அதனால் இவர் மற்ற எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு தனக்கு எது வருதோ அதில் முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணி தன்னுடைய 100% உழைப்பில் 200% உழைப்பையும் அதில் செலுத்த தொடங்குறார். ஸோ இந்த ஸ்டீவ் தான் 16 வருடங்கள் கழித்து அமெரிக்காவுடைய ஜிம்னாஸ்டிக் டீம் ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இவர் விளையாடும் பொழுது ஒரு முக்கியமான ஃபோட்டோ, இவரோட ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அது என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட டீம் களத்தில் இறங்க வேண்டிய தருணம் வந்துடுச்சு. இவர் போகணும், விளையாடணும். அந்த நேரத்தில் இவர் உட்காந்துட்ருக்காரு, கண்கள் மூடி இருக்கு, தலை இப்படி பின்னாடி சாய்ச்சி வச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. ஸோ எல்லோரும் ஐயா இவன் தூங்குறான்டா, விளையாட போகிற நேரத்தில் இவன் தூங்குறான், என்ன மாதிரி ஆள் இவன் நம்ம நாட்டையே தோக்கடிக்க போகிறான் அப்படின்லாம் உடனே ஒரு நியூஸ் பரபரன்னு போயிடுச்சு, தூங்குறான் அப்படின்னு. ஸோ ஆனால் இவர் ஜெயிச்சிட்டாரு. இவரால் தான் அந்த டீமும் ஜெயிச்சுது. அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துட்டு இருந்தீங்களே, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்போது இவர் பகிர்ந்துக்கிட்ட செய்தி தான் ஒரு முக்கியமான செய்தி. அதுதான் நாம் அவர்கிட்டேருந்து படிச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். அவர் சொல்கிறாரு, நான் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த விளையாட்டை நான் எப்படி விளையாட போகிறேன் அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே காட்சிப்படுத்தி திரும்ப மனதில் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாரு.
ஸோ மனதில் பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மைக்கேல் ஃபிலிப்ஸ் கூட ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய போகும் பொழுது அதை திரும்ப திரும்ப மனதளவில் பயிற்சி பண்ணுறதுனா அந்த வெற்றி எப்படி இருக்கும், வெற்றி பெற்றப்புறம் நம்மளை எல்லாரும் வந்து எப்படி பாராட்டுவாங்க, அதை வந்து யோசிக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் அந்த ஒவ்வொரு படியையும் நீங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அதை கற்பனை பண்ணி பார்த்துக்கிறது. அதாவது நீங்கள் இப்போ சைக்கிள் பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம். ஸோ சைக்கிள் பயிற்சியை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்ணோன்னா, நான் சைக்கிளை இப்படி எடுப்பேன், என்னோடய கைகள் வந்து சைக்கிளோட ஹேண்டில் பாரை பிடிச்சிருக்கோம், அடுத்ததாக நான் என்னோடய காலை தூக்கி போடுவேன், அடுத்ததாக முதல் காலை பெடல் பண்ணுவேன், அப்புறம் ஏறி உட்காருவேன், இப்போ ரெண்டாவது சைக்கிள் நகர ஆரம்பிக்கும், இப்போ ரெண்டாவது காலை அங்கே தூக்கி வைப்பேன். இந்த எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மனசுக்குள்ளே காட்சி படுத்தும் பொழுது அந்தந்த உடல் பாகங்கள் அதை உணரணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கற்பனை பண்ணிக்கிறது இல்லை. சைக்கிள் ஓட்டுற பயிற்சியை நீங்கள் மனசுக்குள்ளே எடுத்துக்கிறதுனா, நான் அந்த ரோடு இப்படி இருக்கும், காற்று இப்படி இருக்கும், அப்படியே ஜாலியாக போவேன், அது கற்பனை. ஸோ இந்த விஷுவலைசேஷன் அண்ட் மென்டல் ரிஹர்சல்ங்கிறது என்னென்னா, உங்கள் உடலினுடைய ஒவ்வொரு பாகமும் அந்த விஷயத்தை உணரணும். ஸோ நீங்கள் ஹேண்டில் பாரில் கையை இப்படி ஸ்ட்ராங்காக வைப்பீங்கன்னு சொல்லும் போது உங்களுடைய கைகளில் அந்த அந்த மசில்ஸ் வந்து டைட் ஆகிறது உங்களால் உணர முடியணும். ஸோ நீங்கள் காலை தூக்கி போடுவீங்க அப்படின்னா, உங்கள் காலினுடைய எந்த பாகத்தில் உங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்குமோ அந்த இடத்துல அந்த உணர்ச்சி ஏற்படணும். ஸோ சைக்கிள் வண்டி நகருது, அப்போ உங்கள் முதுகுத்தண்டு எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரிஜினலாக ஓட்டிகிட்டு போகும்போது உங்கள் முதுகுத்தண்டில் நீங்கள் என்ன உணர்வீங்களோ அதை நீங்கள் உட்காந்து மனதளவில் பயிற்சி பண்ணும்பொழுதும் உங்கள் முதுகுத்தண்டு உணரணும். அடுத்த காலை எடுத்து வைக்கும் பொழுது எந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், எந்த இடத்துல அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் கால் உணரணும். ஸோ அப்படி உங்கள் உடலினுடைய ஒவ்வொரு பாகமும் உங்களுடைய மனதினுடைய பயிற்சியை முழுமையாக உள்வாங்கி உணரும் பொழுது அது உடல் அளவில் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சிக்கு சமமான ஒரு பயிற்சி அப்படிங்கிறாங்க உளவியல் மற்றும் நரம்பியல் நிபுணர்கள். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடலினுடைய ஒவ்வொரு பாகமும் நம்மளுடைய மூளையுடைய கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் உடலினுடைய ஒரு ஒரு பாகத்தை அசைக்கும் பொழுதும், இப்போ நான் இந்த கையை அசைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு செல்கள், இந்த கையோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த நரம்பு செல்கள் ஆக்டிவேட் ஆக தொடங்கும். ஸோ நான் இப்போ இந்த கையை அசைக்கிறத நிறுத்திட்டேன், இந்த கையை அசைக்கிறேன்னாலும் இந்த கைக்கான நரம்பு செல்கள் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் ரெண்டு கையையுமே அசைக்கலை, ஆனால் அந்த கையை அசைக்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன், அந்த நேரத்துலையும் அந்த செல்கள் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை உங்கள் உடலினுடைய எந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை பற்றி யோசிக்கிறீங்களோ உங்கள் மூளையினுடைய அந்த செல்கள், அந்த குறிப்பிட்ட செல்கள் ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகும் பொழுது உங்கள் உடலிலும் அதுக்கான ஃபிசியலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் உடலில் நடக்க வேண்டிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், வேதியியல் மாற்றங்கள் அதுவும் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அருமையான அழகான கனெக்ஷன் நம்மளுடைய மூளைக்கும் உடம்புக்கும் உண்டு. அந்த கனெக்ஷனை நாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, எந்த விஷயத்தை நாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நாம் காட்சிப்படுத்தி பார்த்துக்கிறதன் மூலமாக அதை உண்மையிலே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு பயிற்சி. அது ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதே மாதிரி அந்த பயிற்சியை மனதளவில் காட்சிப்படுத்துறது, அந்த மனப்பயிற்சிங்கிறதும் இன்னொரு முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறாங்க இந்த ஒலிம்பிக்ஸ் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய உளவியல் நிபுணர்கள். ஸோ இப்போ நாம் ஒலிம்பிக்ஸில் ஒன்றும் போய் விளையாட போகிறதில்ல, அப்போ நமக்கு இது எங்கே பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பல இடத்துல பயன்படும். இப்போ நீங்கள் ஒரு கூட்டத்தில் போய் பேச போகிறீங்க, பப்ளிக் ஸ்பீக்கிங், உங்களுக்கு நிஜமாகவே பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கோவப்படாமல் இருக்கணும், கோவப்படாமல் அமைதியாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்து உள்ளார்ந்து உண்மையாகவே இருக்குது, ஆனால் நீங்கள் போய் அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அந்த சூழலில் உங்களால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கோவப்பட்டுடுறீங்க. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த விஷுவலைசேஷன் பயிற்சியை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம சும்மா இருக்கும் பொழுதே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால், இந்த மாதிரி அவங்க பேசினா எனக்கு கண்டிப்பாக கோவம் வரும், ஸோ அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா எனக்கு கோவம் வரும், அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவங்க நடந்துக்கும் பொழுது நான் எப்படி அதை எதிர்கொள்ளுவேன், என்னுடைய உடலை நான் எப்படி வச்சுப்பேன்
அமைதியாக வச்சுப்பேன், என் குரலை நான் எப்படி வந்து சாஃப்டாக வச்சுப்பேன், என் பார்வையை எப்படி சாஃப்டாக வச்சுப்பேன், என்னுடைய உடல் அசைவுகளை நான் எப்படி சாஃப்டாக வச்சுப்பேன், அந்த நேரத்தில் நான் என்னென்ன கனிவான சொற்களால் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துப்பேன் அப்படிங்கிறத நாம் மனசில் திரும்ப 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 காட்சிப்படுத்தி பார்க்கும் பொழுது தான் நமக்கு அந்த பேட்டர்ன் நம்மளுடைய மூளையில் போய் அப்படியே பதியும். அந்த விஷயம் ஒரிஜினலாக நடக்கும் பொழுது நம்மளால் அதை இலகுவாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய உளவியல் உண்மை. இதை நீங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து எல்லோரும் ஜாலியாக இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உட்காந்து படிக்கிறது, எல்லோரும் வந்து ஒரு ஃபன்னான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி இந்த மாதிரி போரிங்கான விஷயத்தெல்லாம் கேட்குறது, எல்லோரும் வந்து விளையாட போகும்போது நான் மட்டும் எப்படி இந்த பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு உங்களுக்குன்னு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த கடினமான பகுதின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த கடினமான பகுதியை நீங்கள் திரும்ப 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 மனதளவில் பயிற்சி பண்ணி பார்க்கும் பொழுது அது உங்களுடைய மூளை போய் நல்லா இம்ப்ரின்ஸாக பதிஞ்சு அது போக போக உங்களுக்கு இலகுவான விஷயமா மாறும் அப்படிங்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். இப்போ 2வது பாடம் பிரான்ஸ் மெடல் மைண்ட் செட் அப்படிங்கிறாங்க. அதாவது வெண்கல பதக்க மனநிலை அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மைல்டாக பேசியிருக்கோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன், ஸோ அந்த உளவியல் நிபுணர்களுடைய ஆராய்ச்சிகள் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஒலிம்பிக்ஸ் விளையாட்டில் 3 மெடல் இருக்கும் இல்லையா? ஸோ தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கல பதக்கம். இந்த 3ம் ஜெயித்தவங்க இருக்கும்பொழுது அவங்களுடைய உடல் மொழி, அவங்களுடைய அவங்க பேசுகிறது, அவங்க சொல்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் எடுத்து உளவியல் நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ண பொழுது தெரிய வந்தது என்னென்னா, அந்த 3 பேரில் யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தங்க மெடல் ஜெயித்தவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அடுத்த லெவல் சந்தோஷம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா, வெள்ளி மெடல் ஜெயிச்சவங்களுக்கு தானே இருக்கணும். ஏன்னா அவங்க தானே 2வது இடத்துல இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை, அவங்க கொஞ்சம் சோகமாக இருக்காங்க. ஆனால் அந்த 3வது இடத்துல இருக்கக்கூடிய வெண்கல பதக்கம் ஜெயித்தவங்க தான் அதே அளவுக்கு ஈக்குவலாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களாகிய நம்மளுக்கு இயல்பிலேயே ஒருத்தரோட இன்னொருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு குணம் உண்டு. ஸோ அந்த குணம் சரியா தப்பா இன்னொருத்தரோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா, அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே நம்ம நகர்த்திட்டு போகிறோம். அதை வச்சு தான் நம்ம எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிறோம். அவங்க அதை பண்ணிட்டாங்க, அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அதை நாமளும் பண்ணிடக்கூடாது, பண்ணால் அவங்கள மாதிரி சிக்கலில் மாட்டிக்குவோன்னு தெரிய வருது. இன்னொருத்தரோட லைஃப்பை நாம் பார்க்கும்பொழுது இவங்க இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதுனால இவங்க வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்குது, அப்போ நம்ம இவங்கள மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளை சுற்றி உள்ள மனிதர்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுனால தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது நம்மளோட ஒரு இயல்பான குணம். ஸோ அந்த இயல்பான குணத்தினால இந்த தங்கப்பதக்கம் வாங்கினவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. 2வதாக வெள்ளி பதக்கம் வாங்கினவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஐயோ ஒரு உலக சாதனை, அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேனே, ஒரு 3 செகண்ட் முன்னாடி ஒரு 3 ஸ்டெப்பு நான் முன்னாடி எடுத்து வச்சுருந்தா நான் இந்நேரம் தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பேன், ஒரு உலக சாதனையை நான் படைச்சிருப்பேன். அல்லது நான் ஒரு 2 செகண்டு பண்ணியிருந்தா, அல்லது இது 2 மீட்டர் போயிருந்தா, ஏதோ ஒன்று இதை பண்ணியிருந்தா இவ்வளவு பக்கத்தில் வந்துட்டேன், அந்த உலக சாதனைக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு அதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன வருத்தத்தில் அவங்க இருக்காங்க. ஆனால் இந்த வெண்கல பதக்கம் வாங்கினவங்க யாரோட தங்களை கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற எல்லா உலக மக்களோடையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த இன்னொரு 2 செகண்டு நான் வந்து தாமதிச்சிருந்தா எனக்கு பதக்கமே இல்லாமல் போயிருந்திருக்கும், என்னுடைய பெயர் வரலாற்றில் எழுதப்படாமலே போயிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் என்னால் இந்த இடத்துல வந்து நிற்க முடிஞ்சுது, எப்படி இருந்தாலும் என்னுடைய நாட்டினுடைய வரலாற்றில் என் பெயர் இருக்கும், அது போதுண்டாப்பா எனக்கு அப்படின்னு நினச்சி அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஸோ இது யாரோடு நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் பாடம். ஸோ நம்ம தங்கப்பதக்கம் வாங்கினவங்களோட கம்பேர் பண்ணிக்கும் பொழுது நாம் ஒரு தோல்வியாளராக தெரிகிறோம். ஆனால் ஒரு பரிசும் வாங்காதவங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது நாம் ஒரு வெற்றியாளராக தெரிகிறோம். இதுதான் வெண்கல பதக்க மனநிலை. இதை நாம் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் பயன்படுத்தலாம். ஸோ நம்மளை விட அதிகமாக சம்பாரித்தவங்க, நம்மளை விட அதிகமாக பெயர் புகழ் எடுத்தவங்க, நம்மளை விட அழகானவங்க, நம்மளை விட
நல்ல உறவுகள் அமைஞ்சவங்கன்னு எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேரை பற்றியும் நம்மளுக்கு தெரிய வருது. உலகத்தில் இருக்கிற எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மக்களை பற்றிலாம் நம்மளுக்கு தெரிய வருது. அவங்களோட வாழ்க்கையை பற்றிலாம் நமக்கு தெரிய வருது. ஸோ அவங்க வாழ்க்கையோடெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோன்னு சொன்னால் நாம் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியற்ற மனிதராக தான் இருப்போம். ஏன்னா நம்மளை விட சிறந்தவர், நம்மளை விட அதிக விஷயங்கள் உடையவர் இந்த உலகத்தில் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வெற்றியாளராக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம்னு ஒன்று இன்னொருத்தர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாம் ஒப்பிட்டு தங்கப்பதக்கம் வாங்கினவங்களோட ஒப்பிட்டு பார்த்தோன்னா நம்மளோட மகிழ்ச்சி, நம்மளோட வாழ்க்கையில் விரக்தியை தவிர வேறு எதுவும் மிஞ்சாது. மகிழ்ச்சி என்பதையே நாம் பார்க்க முடியாது. அப்போது நம்மளோட வாழ்க்கையை நம்மளை விட ஒரு இல்லாதவங்க, நம்மளை விட கஷ்டப்படுறவங்க, அந்த மாதிரியான மனிதர்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நன்றி உணர்ச்சி வரும். நம்மளுக்கு இதாவது இருக்கே, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 3 வேளை சாப்பாடாச்சும் கிடைக்குது, அட்லீஸ்ட் என் தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்குது, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு போட்டுக்க ஒரு துணி இருக்குது, அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நன்றி. இவ்வளோ விஷயம் எனக்கு வாழ்க்கையில் கிடச்சிருக்கேன்னு நம்மளோட வாழ்க்கையை நன்றியோடு பார்க்க முடியும். நம்ம என்ன பெரும்பாலான நேரத்தில் பண்ணுறோன்னா, எனக்கு என்ன கிடச்சிருக்கு வாழ்க்கையில், என் வாழ்க்கையை பாரு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டம் இல்லை. நமக்கு சாப்பாடு கிடச்சிருக்கு, துணி கிடச்சிருக்கு, ஒரு படிப்பு கிடச்சிருக்கு, ஒரு புத்தகம் கிடச்சிருக்கு, ஒரு தண்ணி கிடைக்குது. இதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயம் தானே. நம்ம இதையெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டடாக, இதெல்லாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். எது வரைக்கும் நினைப்போம் தெரியுமா, இது கூட நமக்கு கிடைக்காம போகிற வரைக்கும். ஸோ இதுவும் கிடைக்காத மனிதர்களை பார்க்கும் பொழுது, அவங்களோட நம்மளை ஒப்பிடும் பொழுது நமக்கு இவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னு ஒரு நன்றி உணர்ச்சி வரும். நம்மளை விட கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கு நம்மளால் ஆன உதவியை செய்யலாம், அதை நம்மளோட வாழ்க்கையின் பயனாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையும் மனமும் நிறைவடையும். ஸோ அதனால தான் நாம் எப்பொழுதுமே இந்த வெண்கல பதக்க மனநிலையை நமக்குள்ளே வச்சுக்கணும். அடுத்த 3வது விஷயம் எந்தூசியாசம், உற்சாகம். ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே ஒரு ஆர்வத்தை வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒலிம்பிக்ஸ் வீரர்கள் மாதிரி இந்த உலக சாதனை படைத்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா, அந்த உலக சாதனை படைக்கணும்னு அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த விஷயத்துக்காக நிறைய பயிற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க அதுக்காக பெரிய அளவில் உழைப்பை போட்டிருப்பாங்க, பல தியாகங்களை பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் அந்த தியாகத்தை பண்ணுறதுக்கும் உழைக்கிறதுக்கும் நம்ம எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அதை ஒரு பயிற்சியாக விளையாடிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு இருந்த மனசுக்குள்ளே அந்த உற்சாகத்தையும், நம்ம போய் பண்ணலாம், இவங்கெல்லாம் சினிமா பார்க்குறாங்களே, இருந்தாலும் நான் ப்ராக்டிஸ்க்கு போகணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம், இல்லைன்னா நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு அந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்த அந்த விஷயம் என்னென்னா, நான் எப்படியாவது வெற்றி பெறணும், நான் எப்படியாவது டீமில் போகணும், நான் எப்படியாவது நம்மளுடைய மாநிலத்துக்காக விளையாடணும், நாட்டுக்காக விளையாடணும், ஒரு நாள் நான் ஒலிம்பிக்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த நினப்பு தான் அவங்களுடைய பெரிய உந்து சக்தியாக இருக்கும். ஆனால் பெரிய அளவில் ஜெயிச்சதுக்கப்புறம், ஒரு தங்க மெடல் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வருது அப்படிங்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஏன் வருது அப்படின்னா, ஒரு உலக சாதனையை நிகழ்த்திட்டாங்க. ஸோ இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஓடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அடுத்தது என்ன இருக்குது வாழ்க்கையில்? இது நாள் வரைக்கும் இந்த உந்து சக்தியாக இருந்தது இப்போது மலையுடைய உச்சிக்கு போய் அவங்க சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ பரிசுகள்லாம் கிடைக்கும், ஊருக்கு வந்தவுடனே எல்லாரும் பாராட்டுவாங்க, கொஞ்ச நாள் பத்திரிக்கைகள்லாம் நம்மளை பற்றி எழுதுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் வந்துடும், எல்லாரும் அதை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அப்போது அடுத்தது என்ன, இதுக்கு மேலே சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ற ஒரு இடம் வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு டிப்ரெசிங் மனநிலை வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மனநிலையிலேருந்து யாரெல்லாம் தப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களில் கூட சந்தோஷத்தை கண்டடையக்கூடிய அந்த உற்சாகமும் அந்த ஒரு குழந்தை தன்மையும் இருக்கிறவங்கள இந்த டிப்ரெஷன் பாதிக்கிறது இல்லை.
அப்படிங்கிறாங்க. ஸோ சமீபத்தில் இந்த ஒலிம்பிக்ஸில் வைரலான ஒருத்தர் வந்து ஹென்ரிக் கிறிஸ்டியன்சன் அப்படிங்கிற ஒரு நார்வீஜியன் நீச்சல் வீரர். ஸோ அவர் வந்து நீச்சல் போட்டியில் ஜெயிச்சார். அவரோட வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. அவர் நீந்துற வீடியோ இல்லை. அவர் வந்து அந்த காலங்காத்தால் அந்த ஒலிம்பிக்ஸ் வீரர்களுக்கான சாப்பாடு வச்சுருக்காங்கல்ல, பஃபே, அதிலேருந்து ஒரு சாக்லேட் மஃபின் எடுத்துகிட்டு அவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அந்த சாக்லேட் மஃபினை அவர் அவ்வளோ ரசித்து சாப்பிட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆச்சு. அதோடு கூட உளவியல் நிபுணர்கள் சொன்னது என்னென்னா, இந்த மனநிலையை எல்லா ஒலிம்பிக்ஸ் வீரர்களுமே வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே ஒரு பிரமாதமானதாக, எப்பொழுதுமே ஒரு உலக சாதனைக்கு உரியதாக, எப்பொழுதுமே ஒரு தாங்க முடியாத வெற்றியாக எப்பொழுதுமே இருக்காது. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடும். நம்மளோட வாழ்க்கையிலையுமே கூட ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, அதிக எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய சில தருணங்கள் வரும். அதை நாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா நாளும் அந்த மாதிரி இருக்குமா? இருக்காது இல்லையா? ஸோ அந்த எல்லா நாள்லேயும் நம்மளுடைய சாதாரண நாட்களையெல்லாம் நம்ம ஒரு போரிங் நாளாக, என்னத்தை இருக்குது வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரியான நாளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ஒரு பெரிய சோகச்சூழலில் போய் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த சாதாரண நாள்லேயும் கூட, நமக்கு இருக்கக்கூடிய இந்த சாதாரண வாழ்க்கையிலையும் கூட ரசிக்கக்கூடிய விஷயங்கள்னு ஏதாவது ஒன்று இருக்கணும், நம்ம வச்சுக்கணும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மகிழ்ச்சி அடையக்கூடிய, சின்ன சின்ன விஷயங்களாலும் திருப்தி அடையக்கூடிய ஒரு மனநிலையை நாம் வளர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நாளுமே நாம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். ஸோ 4வதாக நாம் பார்க்க போகிற விளையாட்டு வீராங்கனை, அவங்க பேர் சிமோன். இவங்களும் ஒரு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தான். இவங்ககிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் குவிட்டிங். எதை எந்த சந்தர்ப்பத்தில் வச்சுக்கணுமோ அதுக்கு நாம் வச்சுக்கணும். ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் விடணுமோ அதை தைரியமாக விடணும். இதோட போதும் அப்படின்னு முடிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்தால் அதை முடிக்கிறதுக்கான ஒரு மன துணிவு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ சிமோனோட கதையை பார்த்திங்கன்னா, 2016 வருஷம் இவங்க ஜிம்னாஸ்டிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கினாங்க. இவங்க பெரிய வீராங்கனையாக நாடு முழுவதும், உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டாங்க. 2020 நடந்த ஒலிம்பிக்ஸ்க்கு இவங்க திரும்பியும் வராங்க ஜிம்னாஸ்டிக்ஸ் விளையாடுறதுக்காக. அப்போது கண்டிப்பாக உலகத்தோடைய பார்வை அவங்க மேலே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஜெயித்தவங்க இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க, திருப்பியும் ஜெயிப்பாங்களா, இல்லை இவங்களை யாராவது ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியாளர்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா எல்லாருடைய பார்வையும் அவங்க மேலே இருக்குது. அந்த ஸ்பாட்லைட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அந்த மீடியாவுடைய வெளிச்சத்தில் நிற்கிறாங்க. ஸோ அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க போய் விளையாடுறாங்க. அவங்க முதல் ரவுண்டு போய் விளையாடும் பொழுது அவங்களால நினச்ச இடத்துல போய் அவங்க நினச்ச மாதிரி விளையாட முடியல. அதை ஜிம்னாஸ்டிக்ஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்விஸ்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய மனதுக்கும் உடலுக்குமான ஒரு கோஆர்டினேஷன் குறைஞ்சிடுச்சு. இப்போ என்னுடைய மனம் ஒரு கட்டளையை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் என் உடல் அதை செய்யணும் இல்லையா? நம்மளுக்குமே, சாதாரண மனிதர்களுக்குமே சொல்கிறேன். இப்போ என் மனம் இந்த வாட்டர் பாட்டிலை எடு அப்படின்னு கட்டளை கொடுத்தா என்னோடய கை போய் இந்த வாட்டர் பாட்டிலை எடுக்கணும். ஸோ அந்த கோஆர்டினேஷனுக்கு பேர் தான் மைண்ட் பாடி கோஆர்டினேஷன்னு பேர். ஸோ இந்த கோஆர்டினேஷன், இந்த ஒரு கனெக்ஷன் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் விளையாடுறவங்க, யோகா பண்ணுறவங்க, டான்ஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த கோஆர்டினேஷன் டக்குன்னு இருக்கணும். ஸோ அவங்க விளையாட போகும்பொழுது, களத்தில் இறங்கும் பொழுது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தான் எந்த இடத்துல போய் இறங்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த உடம்பை என்ன செய்ய வைக்கணும்னு நினைக்கிறோமோ உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நான் களத்தில் நின்னா நானும் தோற்றுருவேன், என்னால் என்னோடய டீமும் தோற்றுரும் அப்படிங்கிற புரிதல் ஏற்பட்ட உடனே அவங்க ஐ குவிட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் இதுக்கு மேலே விளையாட போகிறதில்ல, நான் பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி இருக்கிற இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் ஒரு ஆள் கிடச்சா அவங்கள பிடிச்சி பயங்கரமாக கலாய்ச்சி விடுறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த அனானிமிட்டி, தான் யார் அப்படின்னு காமிச்சிக்காமலே இன்னொருத்தரை அவமானப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த சுதந்திரம் கொடுக்குற
ஒரு வெறி அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவங்கள பிடிச்சி எல்லாரும் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. நீ ஒரு தோற்று போனவ, நீ ஒரு குவிட்டர், நீ பின்வாங்கிட்ட, புறமுதுகிட்ட, அந்த மாதிரிலாம். ஸோ அவங்கள பயங்கரமாக அவமானப்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம இது மேன் இன் த அரீனான்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இடத்துக்கே போனதில்ல. ஒரு ஒலிம்பிக்ஸ் களம் எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன உடல் மன பயிற்சி தேவைப்படும்னே நமக்கு தெரியாது. ஆனால் வெளியே இருந்து பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கும், இன்னொருத்தவங்களை அசிங்கமாக பேசுகிறதுக்கும், இன்னொருத்தவங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நாம் தயங்குறதில்ல. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இல்லையா? ஸோ அந்த மனநிலை நமக்கு இருந்ததுன்னா நம்ம இன்னொருத்தரை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை தான் நம்ம முதல்ல சரி பண்ணிக்கணும். ஸோ எனிவே நம்ம சிமோனோட கதைக்கு வருவோம். ஸோ உலகம் பூராவும் இருந்தால் அவங்களுக்கு பயங்கரமான ஹேட். எல்லாரும் பயங்கரமாக அவங்கள போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. அவங்கள பற்றி இல்லாத கதைகள் எல்லாம் கட்டுறாங்க. சிமோனுக்கு போதை பழக்கம் இருக்குது, அவங்களுக்கு உளவியல் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு ADHD இருக்குது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க பெரிய அவமானம், அது இதுன்னு பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பின்வாங்கிட்டாங்க, நாட்டுக்கு போயிட்டாங்க. 2024 ஒலிம்பிக்ஸ்க்கு திரும்பியும் வராங்க. திரும்பியும் கோல்டு மெடல் அடிக்கிறாங்க, மெடல்களை குவிக்கிறாங்க. ஸோ மெடல் வாங்கினதுக்கப்புறம் நிஜமா அப்புறம் எல்லாரும் அவங்கக்கிட்ட கொண்டு போய் மைக்கை நீட்டி, எப்படி திருப்பியும் நீங்கள் வந்தீங்க, போன வாட்டி ஏன் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த சிமோன் சொல்கிறாங்க. இந்த 2016க்கும் 2018க்கும் இடைப்பட்ட காலம் இருந்தது இல்லையா? அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த ஜிம்னாஸ்டிக் டீமுடைய ஒரு டாக்டர், லாரி அப்படிங்கிற ஒரு டாக்டர் அந்த டீமில் இருந்த நிறைய பெண் குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு. அதில் சிமோனும் ஒருத்தங்க. சிமோன் ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். ஆனால் அவங்கள கூட அவரால் இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அவர் அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகிட்டார். இருந்தால் கூட சிமோன் அந்த பெரிய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய துன்புறுத்தலை அனுபவித்த ஒரு காலகட்டம். அந்த போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் PTSDயோடு அவங்க 2020 களத்தில் நின்றுருக்காங்க. அவங்களால முடியல. ஸோ மனம் இந்த அவமானத்தில் கூனி குறுகி இருக்கும் பொழுது உடல் ஒத்துழைக்க மறுக்குது. ஸோ இதை அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றிலாம் எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல், ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல், ஒரு பிரபலம் நம்மளுக்கு அவங்கள பற்றி 1-2 விஷயம் தெரியுது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணுறதும், அவங்கள பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட்டை போடுறதும் நம்மளுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம போடுறோம். ஆனால் கொஞ்சம் ஒரு மனிதத்தன்மையோடு இந்த விஷயத்தை நம்ம அணுகணும் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த டைமில் இல்லையா? ஸோ அவங்களும் ஒரு மனுஷங்க, அவங்களுக்கும் உணர்வு இருக்குது, அவங்களுக்கும் ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும். எல்லாரையும் நம்ம போடுற இந்த கமெண்ட் பாதிக்கும். ஸோ அந்த மனிதாபிமானத்தை நாம் வளர்த்துக்கிறது தான் சோஷியல் மீடியாவுடைய முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதில் சிமோன்கிட்டேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இத்தனை பேரும் இவங்க எல்லாரும் இப்படி கமெண்ட் பண்ணுவாங்க, இப்படி தன்னை மோசமாக பேசுவாங்க அப்படின்னு சிமோனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் கூட அவங்க குவிட் பண்ணாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் என்னுடைய மனநலன் எனக்கு முக்கியம், என் டீம் என்னால் தோற்றுறக்கூடாதுங்கிறதும் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு முக்கியமான தைரியமான முடிவை அவங்க எடுத்தாங்க. அது ஒரு முக்கியமான பாடம். 2வது முக்கியமான பாடம் என்னென்னா, 2024 களத்தில் இறங்குற அந்த நாளில் காலங்காத்தால் 7 மணிக்கு அவங்க ஜிம்னாஸ்டிக்ஸ் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலை, அவங்களோட தெரப்பிஸ்ட் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பெரிய ஒரு மன அழுத்தம், அந்த பாலியல் தொந்தரவுனால ஏற்பட்ட அந்த மன அழுத்தம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பெரிய புழுங்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதோடையே வாழணுங்கிறது இல்லை. நான் அதுக்கான ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டேன். எனக்கு நடந்தது ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம். ஆனால் அதிலிருந்து நான் என்னை மீட்டு எடுத்துக்கிறதுக்கு எது சரியோ அந்த சரியான வழிமுறையை நான் பின்பற்றினேன் அப்படிங்கிறத எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு தெரப்பிஸ்ட் கிட்ட போகிறதே தப்பு, நம்ம போனால் நம்ம ஒரு சின்ன ஆள், நம்மளால் நம்மளுடைய உணர்வுகளை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு மற்றவங்க சொல்லிடுவாங்க அப்படின்லாம் நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சிமோன் ஒரு பெரிய பாடம், ஒரு பெரிய முன்னுதாரணம். ஸோ நம்மளோட உடலுக்கு எப்படி, நம்மளோட உடலுடைய தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு எப்படி சில பயிற்சிகள் தேவைப்படுதோ, அந்த மாதிரி மனதுடைய மனதை தகுதிப்படுத்திக்கிறதுக்கும் சில பயிற்சிகள் தேவைப்படுது. சில சமயத்தில்
ஒரு எக்ஸ்பர்ட்டுடைய உதவி தேவைப்படுது. அதை நாம் எடுத்துக்கிறதுக்கு வெட்கப்படவோ அசிங்கப்படவோ தேவையில்லை. நமக்கு என்ன நடந்ததோ அது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது இன்னொருத்தரால் நடந்திருக்கு. ஆனால் இப்போ நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி அதுலேருந்து வெளியில் வரப்போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத சிமோன் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த கால மோசமான அனுபவங்கள், குழந்தை பருவ மோசமான அனுபவங்கள் நம்மளுடைய உடலை மட்டுமல்ல மனதையும் பாதிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு முறையான சிகிச்சை எடுத்துக்கிறதுல எந்த ஒரு அவமானமோ அசிங்கமோ இல்லை அப்படிங்கிறது சிமோனோட வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம். அதே மாதிரி குவிட் பண்ணுறதுலையும் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ இல்லை. நான் இதை எடுத்துக்கிட்டேன், இதை நான் ஒத்துக்கிட்டேன், இதுக்கு நான் கமிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் கடைசி வரைக்கும் அதில் போராடிக்கிட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். என்னுடைய உடல் நலனை, என்னுடைய மன நலனை, என் குடும்பத்தினோட நலனை எல்லாத்தையும் பணைய வச்சு நான் வாழணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு சிமோன் ஒரு முன்னுதாரணம். 5வது பாடத்தை நாம் கற்றுக்க வேண்டியது சமீரா அப்படிங்கிற ஒரு பேரா ஒலிம்பிக்ஸ் வீராங்கனை கிட்டேருந்து. இவங்ககிட்டேருந்து நாம் என்ன மெயினாக கற்றுக்கணும்னா, யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். எந்த ஒரு விஷயத்துலையும் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம தெளிவோட ஒரு விஷயத்தை அணுகணும். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவு எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் சமீராக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய முதல் பாடம். ஸோ சமீரா பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் மாதிரியும் சாதாரணமாக பிறந்து வளர்ந்து நடந்து நடமாடிய ஒரு குழந்தை. அவங்களுக்கு திடீர்னு ஒரு விபத்தில் கால் போயிடுது. ஸோ கால் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சின்னதாக அந்த பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நடக்கிறதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நடக்கிற சக்தியை திருப்பியும் வருது. அதாவது அந்த உபகரணங்களோட உதவியோடு அவங்களால நடக்க முடியுது. கால் முழுசாக போயிடுச்சு. அந்த செயற்கை உபகரணங்களோட உதவியோடு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்குறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்கள கேட்கும் பொழுது, அதாவது அவங்க ஒலிம்பிக்ஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்கள கேட்குறாங்க, இப்போ பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் நடக்க ஆரம்பித்தோடனே என்ன விஷயம் உங்களுக்கு மனசில் இருந்தது அப்படின்னு கேட்டால், எனக்கு அப்போ இருந்த ஒரே ஒரு ஆசை நான் ஓடணுங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் அஃப்கோர்ஸ் நான் போய் ஒலிம்பிக்ஸில் ஜெயிக்கணும், மெடல் வாங்கணும், எல்லாரும் என்னை பாராட்டணும், அந்த மாதிரி ஆசைகள்லாம் அந்த டைமில் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது, எப்படியாவது நான் ஓட தொடங்கணும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மருத்துவர்களோட உதவியோடு நான் ஓட தொடங்குறேன். ஸோ ஓட தொடங்கின பிறகு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இப்போ உனக்கு நீ ஓட தொடங்கிட்ட, அடுத்ததாக உன்னோட வாழ்க்கையை எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக்க போகிற அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் தான் நான் போட்டி களத்தில் ஓடணும், அது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸை கொடுக்கும், ஒரு பொருளை கொடுக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் போட்டிகளில் கலந்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து மேலே போய்கிட்டே இருக்க அடுத்தடுத்த பர்பஸ் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. கடைசியாக அவங்க ஒலிம்பிக்ஸில் ஓடி ஜெயிக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வெற்றிக்கு பெரும்பாலும் தடையாக இருக்கிறது யாருன்னா, முதல் ஆள் நாம் தான். நம்மளோட எண்ணங்கள், நம்மளால் முடியாதோ, நம்மளுக்கு கிடைக்காதோ, நம்மளுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லையோ, தகுதி இல்லையோ அப்படின்னு எப்பொழுதும் ஒரு பயத்துலேயும் பதட்டத்துலேயுமே நம்ம இருக்கோம். ஸோ என்னால் இப்போ நான் எந்த இடத்துல இருக்கிறேன், அடுத்தது நான் போக வேண்டிய இடம் என்ன, இந்த இடத்துலேருந்து நான் அந்த உச்சிக்கு போகிறது அடுத்த விஷயம். ஸோ இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த விஷயத்துக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நான் என்ன பயிற்சி பண்ணணும், அங்கேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு. ஸோ ஒவ்வொரு நாளையும் ஒரு புது நாளாக பார்த்து நமக்கு என்ன வேணுங்கிற தெளிவோடு நாம் வாழ்க்கையை அணுகும் பொழுது வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு சமீராவுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். ஸோ இந்த 5 விஷயங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ இதை நான் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இதுலேருந்து நான் பயனடையணும்னு நினச்சேன். ஸோ எப்பொழுதும் போல் நான் கற்றுக்கிற விஷயங்களை தான் இந்த சேனலில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.